தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள 60 வார்டுகளிலும் தினமும் சராசரியாக 700 டன் குப்பைகள் சேகரமாகிறது. அவை பாறை குழிகளில் கொட்டப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் கழிவுகள் அகற்றப்படுவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நகர் முழுவதும் குப்பைகள் தேங்கியுள்ளன. திடக்கழிவு மேலாண்மையில் திருப்பூர் மாநகராட்சி படுதோல்வியடைந்திருப்பதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தினமும் சேகரிக்கப்படும் 700 டன் குப்பையில் மக்கும் குப்பை 500 டன், மக்காத குப்பை 200 டன் என்றால் இதனை முறையாக தரம் பிரித்தாலே குப்பை பிரச்சனை சரியாகிவிடும். ஆனால் அப்படி செய்யாமல் இன்னும் பாறை குழியை தேடிக்கொண்டிருப்பதால் தான் வீதிகளில் சுகாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இது பல ஆண்டுகளாக தொடரும் பிரச்சனை என்றாலும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஆனாலும் பாறை குழியில்தான் குப்பை கொட்டுவோம் என்பதில் மாநகராட்சி உறுதியாக உள்ளது. பல்லடத்தை எடுத்த எச்சிப்பட்டியில் இப்படி குப்பை கொட்ட வந்த லாரிகளை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்து திருப்பி அனுப்பினர். கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஏற்கனவே பாறைக்குடியில் கொட்டிய குப்பைகளையும் அள்ளிவிடுவதாக மாநகராட்சி துப்புரவு ஆய்வாளர் பரமசிவம் உறுதியளித்தார். ஆனால் மறுநாளே அதே பாறைக்குடியில் குப்பை கொட்ட லாரிகள் அணிவகுத்து நின்றன. இதனை அறிந்த மக்கள் லாரிகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே வரத் தொடங்கியதால் போலீசாரும் குவிக்கப்பட்டனர். பாறைக்குழியில் குப்பை கொட்டுவதற்கான அரசு உத்தரவை வருவாய் அதிகாரிகள் காட்டியும் மக்கள் ஏற்கவில்லை. நீர்நிலை என வகைப்படுத்தப்பட்ட இடத்தில் எப்படி குப்பை கொட்ட முடியும் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். விவசாயிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதிகாரிகள் தவித்தனர். எவ்வளவு விஷயமான இடத்துல கொண்டுட்டு வந்து நீங்க மறுபடியும் இந்த மாதிரி நிகழ்வு செய்யறது உங்களுக்கு ஏதோ நாங்களாம் சாதாரண வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து இருக்கிறவங்க, கிராம மக்கள், அங்க மாநகராட்சியில பலாயிரம் கோடி ஃபண்ட் ஒதுக்குறாங்க இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும். நீங்க உடனடியா வந்து அரசு தரப்புல சொல்லி அதுக்குண்டான என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு இங்க கொண்டுட்டு வந்து போட்டோம்னா இங்க இருக்கிற மக்கள் நாங்க ஏற்கனவே கேன்சரு, நுரையீரல், லங்ஸ், லிவரு, குழந்தையின்மை, பூரா பெண்கள் மார்பக புற்றுநோய், மூச்சு திணறல் வந்து செத்துட்டு இருக்கிறாங்க ஐயா. டெய்லியுமே உயிரை கொடுத்து நாங்க இதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து செஞ்சா எந்த விதத்துல நாங்க ஏத்துக்க முடியும்? வாழ்றதா இல்ல சொல்லுங்க. இதையெல்லாம் கொட்ட வேண்டாம். ஒரே வழியா அந்த தண்ணியில எல்லாத்தையும் பாய்சன் கொடுத்துருங்க. நாங்க எல்லாரும் இறந்துடுறோம். வேலையே முடிஞ்சு போயிரு. கொஞ்சம் கொஞ்சமா கொள்றதுக்கு யோசனை பண்ணிப்பாரு. மக்கள் தரப்பில் நியாயமான வாதங்களை முன்வைத்த போதிலும் அதனை ஏற்க மறுத்த அதிகாரிகள் போலீஸை ஏவி அவர்களை கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பெண் ஒருவரின் கால் முறிந்தது. ஒருவர் மயக்கமடைந்தார். ஆவேசமடைந்த மற்றொரு பெண் சாணி பவுடரை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். போலீசார் தடுத்து நிறுத்தி அவரை காப்பாற்றினர். பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து எச்சிப்பட்டி கிராமத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.